Hi friends, welcome to Films to Fashion. So இன்னைக்கு நம்ம கவிஸ் குக்கிங்ல பார்க்க போறது ரவா கேசரி தான். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வானல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கப் ரவை எடுத்துருக்கேன். ஸோ அதை முதல்ல நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா வறுத்துக்கிட்டு அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் வறுத்து நல்லா நெய் நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துருங்க. வறுக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை அடிக்கும், நெய் வாசனையும் ரவை வாசனையும். ஸோ அதை தனியாக வச்சிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நெக்ஸ்ட்டு திரும்ப 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு திராட்சை பிடிக்காது, எனக்குமே திராட்சை பிடிக்காது, அதனால் திராட்சை நான் போட மாட்டேன். ஸோ நான் எப்பயுமே முந்திரி பருப்பு பாயசம் பொங்கல் எதுனாலும் முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ முந்திரி பருப்பு போட்டாச்சு. இப்போ நான் 3/4 கப் ரவை எடுத்ததுக்கு 2 ஃபுல் கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா நுர பொங்கு கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் நெய்யில் வறுத்து வச்சிருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து கிண்டும் போது உங்களுக்கு கட்டி கட்டியாக எதுவுமே வராது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டுறதுல இந்த கட்டி படுறது எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம அதை கொஞ்சம் கிண்டிகிட்டே இருப்போம். தண்ணி எல்லாத்தையுமே ரவை இழுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே கிண்டுவோம். பாருங்க, இப்போ தண்ணியே இல்லாமல் வெறும் ரவை மட்டும் நல்லா ஜூஸி பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு தண்ணியோட கலந்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை போட போகிறோம். நான் எவ்வளோ சர்க்கரை 3/4 கப் ரவை எடுத்தேன், அதே 3/4 கப் சர்க்கரை போடுறேன். நான் சர்க்கரை வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஸோ எத்தனை கப் ரவை எடுத்தனோ அத்தனை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ஸ்வீட் இனிப்பு ரொம்பவும் மீடியமாக இருக்கும், அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது. ஸோ இப்போ திரும்ப சர்க்கரையை கொட்டியும் நீங்கள் கலக்கும் போது அந்த கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் ரவை. ஸோ கொஞ்சம் அந்த கட்டி பிடிக்க விடாமல் நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை ரவை கட்டி லைட்டாக எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதை நான் கரண்டியாலே அப்படியே மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ கேசரி பவுடர் ஒரு பிஞ்ச் நான் அப்படியே போடாமல் தனியாக ஒரு கப்பில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நான் ஊற்றுறேன். ஸோ இப்படி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னாக்கா எங்கேயுமே போய் தங்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஈவனாக பரவும். அதனால் சொல்லிட்டு நான் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஊற்றி கரைஞ்சி அதை ஊற்றினோடனே இப்போ பாருங்கள் கலர் ஈவனாக ஆயிடுச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங் கலர்லாம் போடல, மைல்டு கலர் தான் போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்து முந்திரி பருப்பும் போட்டாச்சு. போட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கைவிடாமல் அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இந்த சமயத்தில் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அடி பிடிச்சாலும் அதை எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருங்க நீங்கள். இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு வாசனை, அந்த நெய் வாசனை நல்லா தூக்க ஆரம்பிக்கும். ஸோ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி